பாலாஜி உங்க நிறைவு கருத்தோட அக்னீஸ்வரன் போன்றவங்க எல்லாம் தொலைக்காட்சியில பேசுறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா தொலைக்காட்சியில வந்து உட்கார்றாரு, எங்க எழுச்சி தமிழருடைய பேட்டியை முழுசா பார்த்தாரா அவர் இன்னைக்கு வச்ச கேள்வி வச்சிருக்க மாட்டார். செய்தியாளர் தான் கேட்டாங்க, அவர் இந்த தளத்துல வந்து திமுக அதிமுக எல்லாருமே இதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது அதிமுக அழைப்புகளான ஒரு செய்தியாளர் தான் கேட்கிறாரு, அதிமுகவுக்கு தான் இந்த அழைப்புனாரு. அப்புறம் அவர் கேட்கிறாரு, ஏன் ஒரே மேடையில் அரசியல் மேடையில் நிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கும் பதில் சொல்றாரு, அரசியலுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை, அப்படி நிக்க முடியாது. சோ அது அங்கே கேட்டகரிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. சத்யன் அவர்கள் வந்து ஒரு கட்சி வந்து தன்னுடைய கருத்துக்களை இரண்டாம் கட்ட தலைவர்களா இன்னைக்கு ரவிக்குமார் அண்ணன் கருத்து வந்து எந்த வகையில் இருக்கிறது? அவர் ரவிக்குமார் அண்ணன் சொல்லியிருக்காரு, அவர் பொதுச் செயலாளர், அவர் சொல்லியிருக்காரு 26 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த மதசார்பற்ற கூட்டணிக்கான பணி இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வந்து இன்னொரு பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் சொல்லியிருக்காரு, மரியாதைக்குரிய ராஜா அவருடைய கருத்தை வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம், அவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்கு நன்றின்னு ஒரு ரியாக்ட் பண்ணிருக்காரு. இதுதான் கருத்து, இதுதான் கட்சியினுடைய கருத்து. நீங்க வந்து ஒரு ஊடகங்கள் வந்து இன்றைக்கு என்னன்னா பல்வேறு கருத்துக்களை பல்வேறு இயக்கங்கள் சார்பாக கருத்துக்கள் வாங்கின்ற பொழுது சில நேரங்கள் அதை வெளிப்படுத்துவதற்கான போதுமான அளவுக்கு அதை வந்து வெளிப்படுத்துறவங்க எந்த கருத்து வெளிப்படுத்துறாங்கன்றது வந்து ஒரு மிஸ் இன்டர்பிரேஷன் ஸ்டேஜில் கொண்டு போயிடுறாங்கன்றது தான் இன்னைக்கு இந்த சிக்கல். சித்தாந்த புரிதல் இல்லைங்கிறார் ஆராசா, நீங்க வந்து கருத்து புரிதல் இல்லைன்னு ஊடகங்களுக்கு சொல்றீங்க, எதை பார்க்க வேண்டியிருக்கு? இப்ப ஒண்ணு ரொம்ப சிம்பிள். 29ஆம் தேதி 28ஆம் தேதி திமுக பவள மாநாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்துக்குது. இது எப்போ ஒருங்கிணைக்கப்பட்டது? இது ஒருங்கிணைக்கப்பட்டு இதுல கலந்துக்கிறோம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இது எல்லாமே வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட்டிங்கா தான் பாக்குறேன். நீங்க வந்து எங்க கட்சியில வந்து 12 துணை பொதுச் செயலாளர் இருக்கும். 12 துணை பொதுச் செயலாளர் இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து எதை வந்து எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்குதான்றீங்க, இந்த கருத்தை சொல்றதுக்கான வெளிச்சம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ் பண்றதுல இருக்கக்கூடிய வேரியேஷன். அந்த எக்ஸ்பிரஷன் எப்ப வரும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் டிராவல் பண்ணலாம். நீங்க அரசியல் ரீதியா பணி பண்றது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதோ இல்ல வந்து அது வேற. பட் நீங்க இந்த தளத்துல இருக்கிறது வேற, அது வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே ரொம்ப குறிப்பா முன்னாடி ஆர்டி சொன்ன மாதிரி இன்னும் நாள் இருக்குது, களம் இருக்குது, என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அவர் சொன்னதே தான், அவங்க கட்சியிலே இப்ப பல்வேறு பேச்சு பொருள்களாக உருவாக தொடங்கி இருக்கிறது. அதுதான் ஒவ்வொருத்தரோட தொண்டரான எதிர்பார்ப்பு. உங்க நம்பிக்கையாவே இருக்கா அல்லது நடைமுறைக்கு வருதா பொறுத்து வந்து பார்ப்போம். காங்கிரஸ்லயே அதான், உங்க கட்சியிலேயே அந்த மாதிரி இருக்கு. அதுதான் ஜனநாயகம், அதை வரவேற்கிறோம்னு சொல்றோம் சொல்லி, அதான் ஜனநாயகம். ஓகே, நன்றி.